Hi friends, welcome to Papathi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பலாப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போறோம். இது வந்து பலாப்பழ சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு இப்போ. சோ அதனால பலாப்பழம் வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ணலாம். நீங்களும் பலாப்பழம் வாங்கி இதே மாதிரி செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க, Subscribe பண்ணிட்டு bell icon press பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துறலாம். 4 ல இருந்து 5 பலாசொலை எடுத்து வச்சிருக்கேன். இட்லி அரிசி வந்து 1.5 கப் 2 கப் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். அப்புறம் இதுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வெல்லம், தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன், உப்பு தேவையான அளவு, ஏலக்காய். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம ஊற வச்சிருக்க ரைஸ், அதுக்கப்புறம் வெல்லம், அப்புறம் பலாப்பழத்தை பிச்சு போட்டுக்கிறேன், அப்புறம் ஏலக்காய், ஆப்ப சோடா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன், தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மாவை. இனிப்பு வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் வெல்லம் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக இதில் வந்து தேங்காய் பூவை துருவி வச்சுருக்கேன்ல அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு மூடி அளவுக்கு துருவி வச்சுருக்கேன். அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாகவே நம்ம பலாப்பழம் சும்மா தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி பலாப்பழத்துலேயே நம்ம விதவிதமான டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப அந்த பலாப்பழத்தோட ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் 1-2 பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கூட பலாப்பழம் நீங்கள் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இப்போ ஒரு பனியாரக்கல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய், நெய், வெண்ணெய் எது வேணால் விட்டுக்கலாம். இப்போ நல்லா கல் காஞ்சதுக்கப்புறமா நம்ம மாவை ஒரு கரண்டி எடுத்து ஒரு குழியிலையும் ஊற்றி எடுத்துடலாம். இந்த பனியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பலாப்பழ ஃப்ளேவரோடு இருக்கிறதுனால வித்தியாசமான ஸ்நாக்ஸாக இருக்கும். பலாப்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக பலாப்பழம் வாங்கினீங்கன்னா இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக திரும்புது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் உளுந்தும் சேர்த்துக்கலாம். சூப்பரான பலாப்பழம் பனியாரம் ரெடி ஆகிடுச்சு. நான் பலாப்பழத்தை வச்சு ரெகுலராக இனிமேல் டிஷ்ஷஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இது பலாப்பழம் சீசன் வரும்போது தான் நம்ம அதை வச்சு எதாக இருந்தாலும் செஞ்சு சாப்பிட முடியும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நம்மளோட பனியாரம். பாருங்கள் குச்சியில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அளவு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 5 தடவை நீங்கள் வந்து ஊற்றி சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். உங்களுக்கு 35லேருந்து 40 பனியாரம் கிடைக்கும். எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடலாம், பசங்கள்லாம் சாப்பிடலாம், பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே உங்களோட இமேஜஸை எங்களோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் பாப்பாத்தி சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.